இவர்கள் இறைப்பணி செய்வதிலும் ஆசிரியர் பணி செய்வதிலும் மிகவும் அருமையாக ஆண்டவருடைய வரத்தை பெற்று அநேக காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்காக. அது மட்டுமல்லாமல் இவர்கள் கவிதை நடையில் அவர்கள் பாடங்களை எடுப்பதினால் அநேக மாணவர்கள் மிகவும் விரைவாக கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது நிமித்தம் அநேகர் தங்களை முழு நேர இறைப்பணிக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஐயா அவர்கள் எந்த விதமான சொத்துக்களையோ வேறு எந்த காரியத்தையோ இந்த உலகத்தில் அவர்கள் செய்யவில்லை. கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மாத்திரமே அநேக காரியங்களை அவர்கள் பொறுப்படுத்தி செய்திருக்கிறார்கள். பணத்தின் மேல் ஆசை வைக்காமல் அன்பரின் மேல் ஆசை வைத்ததினால் அவர் சொன்ன ஒரு வாசகமாம், பரலோகத்தில் எனக்கு ஒரு வீடை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டி வைத்திருக்கிறார் என்ற ஒரு வாசமாகும். அருமையான ஒரு வாசகத்தை அவர்களுடைய குறிப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவர்கள் சில பாடல்களையும் இயற்றியிருக்கிறார்கள். சிறுவர் மத்தியில் பாடல்களுக்கும் வாலிபர் மத்தியில் பாடுவதற்கும் அருமையாக பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். ஆகையினால் தனக்கு கொடுத்திருந்த தாளந்துகளை கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆகையினால்தான் இன்றும் தென்னிந்திய திருச்சபையில் பேசப்படுகிறார். நன்றி.